பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷனின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். என் அன்பானவர்களே, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு ஆலோசனையாக, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும், நம்ம விருந்து வீட்டுக்கு, திருமணத்துக்கு, அநேக நிச்சயதார்த்தம், அநேக சடங்குலாம் நம்ம நிறைய இடத்துக்கு போயிருப்போம். அதை காட்டிலும் ஒரு மரணம் அடைந்த வீட்டுக்கு, துக்கமான வீட்டுக்கு போவது நலம் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாரெல்லாம் இதில் கடைப்பிடிக்கிறீங்க? யாராக இருக்கட்டுங்க, மறிச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டை போய் ரெண்டாவது அவர்கள் சரீரத்தை அவர் முகத்தை நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்க. விருந்து விட்டு போவதை பார்க்கலாம், துக்க விட்டு போகுது. நம்ம விருந்து வீட்டுக்கு போகலாம், இந்த விருந்தெல்லாம் இன்னொரு விருந்து போய் பண்ணிக்கலாம். ஆனால் மறிச்சிட்டு ஒரு வீட்டுக்கு மறுபடியும் பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் ஆண்டவர் நம்மளை நல்ல ஒரு ஞானமாய் புத்தி சொல்லுகிறார். விருந்து விட்டு போவதை பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போவது நலமாய் இருக்கும். நலம்ன்றாரு. இதில் எல்லா மனுஷனுடைய முடிவு காணப்படும். எல்லா மனுஷனுடைய முடிவு அங்கே போனால் தெரியுங்க. அவங்க அழுகும்போது, அவங்க துக்க போட்டாடும் போது, நம்ம அங்கே நிற்கும்போது அதோடைய வேகுணம் எல்லாம் நமக்கு தெரியும். எல்லா மனுஷனும் எப்படியாப்பட்ட பலசாலியாக கொடுக்கலாம். அந்த துக்க வீட்டுக்கு போனீங்கன்னா உன் மனம் அங்கே கதறதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். எல்லா மனுஷனும் முடிவும் அங்கே காணப்படுமா. எல்லா மனுஷனும் செத்து போன இடத்துக்கு போனால் தாங்க அங்கே போய்க்கிற எல்லாருடைய மனசும் அங்கே முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். நம்மளுக்கும் ஒரு நாள் இது நிலைமை தானே, அங்கே முடிவு ஒன்று வரும். அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நல்ல இதிலே எல்லா மனுஷனும் முடிவு காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். உயிரோடு இருக்கிற நம்ம என்ன பண்ணோம், இதை சிந்திக்கணும். திருமணமாக இப்போ போகலாம் பரவாயில்ல, ஒரு சீமந்தத்துக்கு போகலாம், இல்லை குழந்தை பிறந்ததுக்கு போய் பார்க்கலாம் அவங்கள. ஆனால் மரண வீட்டுக்கு போகும்போது ரெண்டாவது போய் பார்க்க முடியுமா? அவங்கள பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொன்னார். எல்லா மனுஷரும் முடிவு அங்கே காணப்படும். நீ போனேன்னா அந்த முடிவு என்னான்னு தெரியும் உனக்கு. அங்கே கல்யாணத்தில் போய் விருந்து சாப்பிட்டு பெருசு கிடையாதுங்க. துக்க வீட்டு போய் துக்கம் விசாரிக்கும் போது ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான வார்த்தை பேசுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, துக்க வீடு நம்ம முதலாவது அனுசரிக்க வேண்டும். நம்ம இதுக்கெல்லாம் போகாத விட்டுடலாம், விருந்து வீட்டுக்கு போகாத விட்டுடலாம். ஆனால் துக்க வீட்டுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற அனைவருமே ஒரு காதில் நமக்கு நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், நமக்கு விரோதியாக இருக்கலாம். ஆனால் இருந்தால் கூட அந்த மரணம் நம்ம காதில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு போய் முன்னாடியே விசாரித்துட்டு பார்த்துட்டு வரணும். ஆண்டவர் தான் நல்லா நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். நீ என்ன செய்தாலும் சரிப்பா, நீ எல்லா துக்கம் விட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. துக்க வீட்டத்தில் போனால் அங்கே எல்லாரோட மனசனுடைய முடிவு அங்கே காணப்படும்பா. இங்கே போனால் நம்மளுடைய விசாரித்தான் விசாரிப்போம். எங்கே போனால் விருந்து வீட்டுக்கு போனால் நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்க தான் விசாரிப்பாங்க. ஆனால் துக்க வீட்டுக்கு போனால் அங்கே தாங்க முடிவு காணப்படும். நம்மளுடைய முடிவு கூட அங்கே தான் காணப்படும். இங்கே போனால் நம்மளுடைய முடிவை சொல்லுவோம், நம்ம இருக்கிற நிலைமையை சொல்லுவோம். ஆனால் மனுஷன் மரித்து போன வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே எல்லா மனுஷனும் முடிவும் காணப்படும். எல்லா மனுஷனுடைய நிலைமை இதுதானா அப்படின்னு புரிஞ்சுக்கூட ஒரு மனுஷன் எப்படியாப்பட்ட நிலைமை இருந்தாலும் அங்கே உருகி போகிற நிலைமையை மாறப்படும். அதுதான் ஆண்டவர்களை துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று சொல்லுகிறார். துக்க விட்டு போவது நலம் என்று சொல்லுகிறார். எல்லா காரியத்தையும் விட்டு விடுங்க. அவன் விரோதியாக இருக்கலாம், நமக்கு ஆகாதவனாக இருக்கலாம். ஆனால் மறிச்சுட்டான்னு கேள்விப்பட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நமக்கு துரோகம் மட்டும் நம்ம பேசாத இருக்கலாம். ஒரு காரியம் நடந்துச்சுன்னா முதலாவது போய் அங்கே அப்படியே பார்த்துட்டு துக்க வீட்டு போயிட்டு அந்த விசாரிச்சுட்டு வருவது எவ்வளோ நலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எல்லாருடைய முடிவும் அங்கே காணப்படும். முடிவும் அங்கே காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். உயிரோடு இருக்கிறவன் என்ன பண்ணோம், இதை சிந்தித்து செயல்படணும் ஆண்டவர் சொல்கிறார். யாரெல்லாம் உயிரோடு, நம்மளாம் உயிரோடு தானே இருக்கிறோம். நம்ம சிந்தித்து செயல்படணும்னு ஆண்டவர் சொல்கிறார். சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆமென். God bless you.